சென்னை மாநகராட்சியின் பணிகளையும் திட்டங்களையும் சமூக வலைதளங்கள் மூலமாக விளம்பரப்படுத்துவதற்கு 7 கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்த புள்ளி கோரியிருப்பது பல்வேறு விமர்சனங்களை கிளப்பியிருக்கிறது. உள்ளாட்சித் தேர்தல் இன்னும் ஓரிரு மாதங்களில் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான ஆயத்தப் பணிகளும் தற்போது முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் பெருநகர சென்னை மாநகராட்சியின் பணிகளையும் அதன் திட்டங்களையும் சமூக வலைதளங்கள் மூலம் விளம்பரப்படுத்துவதற்கு கடந்த செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி 8,53,14,000 ரூபாய் ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டது. பின்னர் திடீரென ஒப்பந்த மதிப்பீடு 7,22,16,000 ரூபாயாக குறைத்து ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டது. ஒப்பந்த புள்ளி கோரும் சென்னை மாநகராட்சியின் ஆவணம் புதிய தலைமுறைக்கு பிரத்யேகமாக கிடைத்துள்ளது. சமூக தீர்வுக்கான மேலாண்மை உள்ளிட்டவற்றை சமூக வலைதளங்களில் 3 ஆண்டுகளுக்கு விளம்பரப்படுத்த இந்த ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டுள்ளது. மாநகராட்சி பணிகளை சமூக வலைதளங்களில் விளம்பரப்படுத்தும் பொறுப்பை தனியாரிடம் ஒப்படைக்கும் எந்தவொரு ஒப்பந்தமும் இதுவரை போடப்பட்டதில்லை என்று கூறப்படுகிறது. தமிழக அரசு சார்பில் செய்தி விளம்பரத்துறை பிரத்யேகமாக இயங்கி வரும் நிலையில் தனியார் நிறுவனங்களிடம் விளம்பரம் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன என்றும் சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் முருகேசன்.